அரசியல் கருத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீட் முறைகேடுகளை எதிர்த்து டெல்லியிலும் நீட் முறைகேடுகள் நடந்த பிழைகளை எதிர்த்தும் நீட்டை எதிர்த்தும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய மாணவர்கள் மீது நடத்திய தடியடிக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறாங்க சென்னையில். அதை பற்றியும் நேற்று மாணவர்கள் போராட்டத்தில் சில விஷக்கிருமிகள் களமிறங்கி இந்த போராட்டத்தை எப்படியாச்சும் தடுத்தணும், இவங்களை இந்த போராட்டத்திலிருந்து திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏஜென்ட்டுகள் களமிறங்கியிருக்காங்க. அது என்ன என்பதை குறித்தும் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி நீட்டுக்கு எப்போவுமே எதிரான கட்சி. அது இந்த போராட்டத்தை ஏன் களமிறங்குது அப்படின்றத பற்றிலாம் நேற்று காணொலியில் பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்று அந்த போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி தொடங்கியிருக்காங்க. அது ஒரு புறம் நடந்துகிட்ருக்கு. நாம் தமிழர் கட்சி அக்ரெசிவாக அந்த மாணவர்கள் மீது நடத்திய தடியடிக்கு எதிராக தங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இப்போ அந்த போராட்டமும் அதை தான் வலியுறுத்து. நேற்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் சிஜேபி நடத்தக்கூடிய அந்த மாணவர்கள் போராட்டத்தையும் கலந்து கொண்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்க வேலையில் நேற்று புதுசாக ஒரு விஷயம் கிளம்ப தொடங்கியிருக்கு. இந்த போராட்டத்தை எப்படியாச்சும் தடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வாய் வியாபாரிகள் ஏஜென்ட்டுகள் களமிறங்கியிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக நேற்று சனம் ஷெட்டி அவங்க எந்த படத்தில் நடிச்சாங்கன்னு தெரியல, பிக் பாஸில் ஏதோ ஒரு சீசனில் வந்தாங்க, அப்புறம் தொத்தி அமிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சனம் ஷெட்டி நேற்று சிஜேபியோட அந்த போராட்டத்தில் போய் மாணவர் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்க முன்னால் எங்கே இருந்தாங்க, ஜனநாயகன் பட போஸ்டர் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருந்த சனம் ஷெட்டி ஒன்லி அட்டென்ஷன் சீக்கிங்காக நேற்று சிஜேபி ப்ராட்டஸ்ட்டில் போய் கலந்துக்கிறாங்க. சரி, கலந்து உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள், எல்லாம் ஓகே. அங்கேயும் எங்களை அடிக்கிறாங்க, என்னங்க சிஎம் வாய் திறக்காமல் இருக்க சொல்லிட்டு மாணவர் கானில் இருக்கேன். அங்கே போய்ட்டு நான் விஜய் ரசிகர், நேற்று தான் நான் ஜனநாயகம் FDFS பார்த்துட்டு வந்தேன்னொன்னே டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம பசங்க டென்ஷன் ஆகி டவுன் கத்தோன்னே அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இல்லைங்க இது வேணாம், என்ன சொல்ல வரோன்னு கேளுங்கன்னொடனே உடனே மைக்கை பிடிங்கிட்டாங்க. ஐயோ என்னை பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க ஜனநாயக முறைப்படி போராடல, இவங்க எல்லாருமே ஒரு ஏஜென்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாய் இருக்குதுன்னா, வாய்க்கு காசு தராங்கன்னா என்ன வேணால் பேசிடுவீங்கன்னா, அது எப்படி ஒரு மாணவர்கள் தன்னிச்சையாக போராடிட்டு இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் ஏஜென்ட்டுகள்ன்ற எவ்வளோ கீழ்த்தரமாக இருக்குது நீங்கள் பேசுறது. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குது. அவங்க ஏஜென்ட்டுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் அங்கே போகிறீங்க? இல்லை நீங்கள் ஏஜென்ட்டாக அங்கே போனீங்களா? எப்படி இதை ஏற்றுக்கிறது? முழுக்க போராட்டக்காரர்கள் மீது திமுக சாயத்தை பூசக்கூடிய வேலைகளை நேற்று தாவேகா தொடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நேற்று சனம் ஷெட்டி ஏதோ போயிட்டு அங்கே நல்லா வந்த மாதிரி ட்விட்டரெல்லாம் போடுறாங்க, மதர் ஆஃப் டிஎம்கே, மதர் ஆஃப் கொத்தூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களை திமுகன்னு சொல்லிட்டு இழிவுபடுத்துறீங்களா? மாணவர்கள் அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா திமுகன்னு சொல்கிற அளவுக்கு? அவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்க மதர் ஆஃப் கொத்தூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சரி, என்ன அவங்க சனம் ஷெட்டி என்ன கீழ்ச்சிட்டாங்க, இது எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, அது இதுன்றீங்க. என்ன எக்ஸ்போஸ் பண்ணாங்க? அவங்களே மூக்கோதை பற்றி வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்கள போய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, மதர் ஆஃப் கொத்தூஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கீங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்களை தாவேக்காவோட ஐடி விங் பரப்புது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரியுது, சனம் ஷெட்டி ஒருவேளை டிவிக்கோட ஏஜென்ட்டாக அங்கே போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக சனம் ஷெட்டி அவர்கள் இந்த நடவடிக்கைகள் இருக்கட்டும், இது ஒரு புறம். சில முக்கிய போராளிகள், சினிமாவை சார்ந்தவர்கள், சினித்துறையை சார்ந்த முக்கிய போராளிகள் இதில் கிளம்பிருக்காங்க. வெற்றிமாறன் இன்க்ளூடிங் நான் சொல்கிறேன். போன ஆட்சியில் நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? போன ஆட்சியில் திமுக எதிர்த்த வெற்றிமாறன் எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு? அதிமுக பீரியடில் பெரிய போராட்டம் பண்ணார், தவேகா பீரியடில் இப்போ நீட் போராட்டம் பண்ணுறாரு. போன ஆட்சியில் என்ன பண்ணீங்க? இப்போ பேசுகிற ரஞ்சித் அவர்கள் பெருசாக என்ன பண்ணிட்டார் திமுக எதிர்த்து? சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். ஸோ சினித்துறை பிரபலங்கள் மாணவர்களோட தன்னெழுச்சியான போராட்டத்தை தாங்கள் விளம்பரப்படுத்தி கொள்ள பயன்படுத்துகிறார்களோ என்கிற ஐயம் ஒரு பக்கம் இருக்குது. அதே சமயத்தில் மாணவர்களை இழிவுபடுத்தி இவர்கள் திமுக காரங்க சொல்லிட்டு வண்ணம் பூசுறது நிச்சயமாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒன்று உருவாச்சு, இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு போராட்டமாக அது இந்த தமிழோட இன உணர்வை வெளிப்படுத்தும் விஷயமா. ஒரு தமிழனோட இன உணர்வை தொட்டால் அது எங்கே போய் முடியும் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ஒரு விஷயமாக அதை பார்க்கலாம். இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம், அது உணர்வுக்காக, இது உரிமைக்காக போராடுறாங்க. எங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு, எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்களோட போராட்டத்தை இழிவுபடுத்தாதீங்க.
அவங்க கரெக்டான பாதையில் கொண்டு போவாங்க, அவங்களுக்கு தெரியும் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. அவங்க கையில் போய்ட்டு உங்கள் ஐடியாலஜியை திணிக்கிறது, இதை வந்து தாவேகா விசஸ் திமுக, நீட் விசஸ் ஜனநாயகன் மாற்றுறதுலாம் அப்படி இல்லை. அவங்களுக்கும் அந்த எண்ணம் கிடையாது. மாணவர்கள் அவங்க கேட்கக்கூடியது அங்கே ஃபேர் நீட், இங்கே பேன் நீட், இது ரெண்டு தான். ஓகேங்களா? இதில் அவங்க திமுகன்னு பார்க்க மாட்டாங்க, அதிமுகன்னு பார்க்க மாட்டாங்க, தாவேகா பாஜக யாருன்னே பார்க்க மாட்டாங்க. யார் அவங்கள எதிர்க்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு எதிரி, யார் அவங்கள ஆதரிக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு ஆதரவாளர். இவ்வளோ தான் அவங்களுடைய கருத்து. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பல இன்டலெக்சுவல்ஸ் இப்போ வந்து குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறது. என்னதான் வரவேற்கும்படி அமைஞ்சாலும் அவர்களோட உள்ளுணர்வு, அவங்களோட கருத்துக்களை போகிற போக்கில் அப்படியே தூவி விட்டு போகிறது, அதனால் சில பேர் வந்து ட்ரிகர் ஆகிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது அந்த போராட்டத்தில் நடக்குது. மாணவர்கள் போராட்டம் சரியான பாதையில் போயிட்டுருக்கு, அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். மாணவர்களும் யார் வந்தாலும் தங்கள் நிலைப்பாடு என்ன, தங்கள் எதை எதிர்த்து போராடுறோம், யாரை எதிர்த்து போராடுறோம் அப்படின்றதுல தெளிவாக தான் இருக்கணும். இப்போது இந்த விஷயத்துக்கு வருவோம். டிவிகேவோட ஐடி விங்ஸ் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஒரு நரேட்டிவை செட் செய்கிறாங்க. அங்கே போராடுறவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி திமுக, ஓகேங்களா? சிஜேபி இங்கே டி நகரில் போராடிட்டு இருக்காங்களா, அவங்க வந்து திமுக ஏஜென்ட்டுகள். உண்மையான போராட்டக்காரர்கள் யார் தெரியுமா? இவங்க கூட்டணி கட்சிகள். இருங்க என்ன மேட்ருன்னு சொல்கிறாங்க. மாணவர்களுக்கு எதிரான மத்திய அரசை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் யார் நடத்துகிறா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. யார் யாரெல்லாம் இருக்காங்க? காங்கிரஸ், தாவேகா, கம்யூனிஸ்டுகள், விசிக, ஐயுஎம்எல், மதிமுக. இங்கே 2 நாளைக்கு முன்னாடி மாணவர்கள் போராடும் போது பேட்ச் கூட அணியாமல் போலீஸார் வந்து அடித்து விரட்டினார்கள். அந்த போலீஸ்காரர்கள் வந்து எந்த கட்சி கீழே வராங்க, எந்த அரசாங்கத்துக்கு கீழே வராங்க, யாரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்காங்க, யாரோட அறிவுறுத்தலின் பேரில் அவங்க வந்து இப்போது அங்கே போராடக்கூடிய மாணவர்களை ஒதுக்குறாங்க, என்ன எப்படி இதெல்லாம் எடுத்துக்கிறது? இதையும் சில பைத்தியக்காரனுங்க நம்புறானுங்க. ஓஹோ, நம்ம தலைவர் வந்துட்டாரு, இனிமேல் பாரு நீட்டை எதிர்த்து பாஜக எதிர்த்து எப்படி பேச போகிறாருன்னு பாருங்கள் அப்படின்றாங்க. பார்க்க தானே போகிறோம், உங்களோட கண்டன பொதுக்கூட்டத்தை பார்க்க தான் போகிறோம். அதுவும் காங்கிரஸ் தலைமையில் நீங்கள் ஒரு கண்டன பொதுக்கூட்டம் வந்து வைக்கிறீங்க பார்த்தீங்க. இதுவும் யாரை எதிர்த்து? நீட்டை எதிர்த்து. நீட் வந்து முதல்ல கையெழுத்திட்டப்பட்டது யாரோட ஆட்சி காலத்தில்? அது முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரியாதா? விசிகாவுக்கு தெரியாதா? அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு தெரியாதா? வைகோவுக்கு தெரியாதா? கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியாதா? ஐஎம்எலுக்கு தெரியாதா? இப்போ யாரை எதிர்த்து போராடுறீங்க? யாரோட தலைமையில் எதிர்த்து போராடுறீங்க? காங்கிரஸ் தலைமையில் நீட்டை வந்து அமல்படுத்திய பாஜக எதிர்த்து போராடுறீங்க. கையெழுத்தது காங்கிரஸ், அமல்படுத்தியது பாஜக. ஓகேவா? இப்போ யார் இதை எப்படி எடுத்துக்கிறது? நாங்கள் இந்த விவேக் வந்து ஒரு பதத்தில் ஒரு டைலாக், ஒரு விவேக் அவர்கள் மாப்பிள்ளையை அது சொன்னால் நல்லா இருக்குமான்னு தெரியல, மாப்பிள்ளை இல்லை படிக்காதவன்னு நினைக்கிறேன், அதில் ஒரு ஆள் சொன்னால் நல்லா இருக்குமான்னு தெரியல, காத்தியும் கொடுப்போம் அந்த மாதிரி இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாவேகா ஐடி விங்ஸ் உண்மையான கண்டன பொதுக்கூட்டத்தை இனிமேல் தான் தமிழகம் பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க இன்னொரு நரேட்டிவ் செட் செய்கிறாங்க. டெல்லியில் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி நிறுவனர் அபிஜித் திப்கே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. போராட்டம் இளைஞர்களுக்கானது, எதிர்கட்சிக்கானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. டெல்லியில் யாரை சொல்கிறாரு தெரியுமா? காங்கிரஸ் தான் அங்கே போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள், பாஜக எதிராக சில விஷயங்களை வந்து பண்ண துடிச்சாங்க. ராகுல் காந்தியை வந்து இந்த வதியில் ஒரு 10 விஷம் குடிச்சவனே தூக்கிட்டு போவாங்க மாதிரி, ஊருக்கு சீக்கிரம் என்னை காப்பாற்றுங்களா, அந்த மாதிரி ராகுல் காந்தி அவரெல்லாம் தூக்கிட்டு போனாங்கல்ல. ராகுல் காந்தியை மையப்படுத்தி அபிஜித் திப்கே இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இவனுங்க இங்கே என்ன கொண்டு வராங்கன்னா, திமுகவுக்கு செருப்படி அப்படின்றாங்க. அப்போ திருப்பி இந்த மாணவர் போராட்டம் திமுக தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய செட் செய்ய வைத்து தேவை ஏன் வருது? எதற்காக வருது? திமுக ஆட்சியிலே இல்லை, அவங்களே எப்படா சொத்தை காப்பாற்றுறது, எப்படா ஆட்சியில் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் மூச்சிங்கிறாங்க. அவங்கள போயிட்டு சும்மா திமுக தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. திமுக பண்ணுமா கேட்டால் நிச்சயமாக பண்ணக்கூடிய கட்சி தான். ஆனால் போராடக்கூடிய மாணவர்களை நீங்கள் திருப்பி திமுகனே சொல்லிட்டு வரீங்க. இதை தொடர்ந்து விகடனில் இன்றைக்கி ஒரு தலையங்கம் வந்தது. ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழனா இந்த தலையங்கத்தை பார்க்கும்போது ரொம்பவே அருவருப்பாகவும் உடல் கூசும் விதமாகவும் இருக்குது. என்னடா நம்மளை இப்படி இழிவுபடுத்துறாங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தென்படுது. விகடன் நம்மளை ஏமாற்றிருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் கொண்டாட்டத்தில் இருக்காங்க. யார் கொண்டாட்டத்தில் இருக்காங்க? ஃபஸ்ட் ஷோ வந்து அவங்க ரசிகர்கள் போய் கொண்டாடினாங்க. இப்போ தேட்டரில் போய் பாருங்கள், அடிக்குது. ஜனநாயகன் வந்து டிக்கெட் அவ்வளோ எலிஜிபிளாக கிடைக்குது. சும்மா போய் சொல்லி இந்த மாதிரி தமிழர்களை இழிவுபடுத்த வந்து வைத்துக்கொள்ள வேண்டாம் விகடன் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்க தோணுது. ஆனால் அந்த தலையங்கத்தில் முதல் லைன், டெல்லியில் போடப்பட்ட நெருப்பு தமிழகத்தில் தீப்பற்றி எரிந்து கொண்டு இருக்குது. ஓகேங்களா? இங்கே தமிழ்நாட்டில் மாணவர்களோட பவர் என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிரூபிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த வாட்டியும் இதை ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் இந்த நெருப்பு வந்து அணைய விட மாட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்க வேலையில் சீக்கிரமாக இதுக்கு மத்திய அரசும் சரி தமிழக அரசும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ
மாணவர்களுக்கு என்ன தீர்வு வேணும்ன்றக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை நிச்சயம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஒரு போராட்டம்னு ஒன்று நடக்கும்போது அதற்கு மாநில அரசு எந்தவித ஆதரவும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்ததுன்னா மாணவர்கள் மாநில அரசையும் கண்டிப்பாங்க, மத்திய அரசையும் கண்டிப்பாங்க. இதுதான் உண்மை. ஓகேங்களா? மோடி அவர்கள் அங்கே மௌனம் காக்கிறார், இங்கே விஜய் அவர்கள் மௌனம் காக்கிறாருன்றப்போ விஜய் அவர்களையும் சேர்த்து விமர்சிக்க வேண்டிய தேவை மாணவர்களுக்கு இருக்குது. அதை விமர்சித்தா பார்த்தீங்களா நம்ம தமிழகத்தின் முதல்வர் எவ்வளோ இழிவாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் மோடி அவர்களை இழிவாக பேசும்போது பார்த்தீங்களா நம்ம பிரதமரையாக இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டீங்களே. அப்போது இதை எப்படி எடுத்துக்கிறது? 2 பேரையும் கண்டிச்சாகணும். 2 பேருமே வாய் திறக்கல, 2 பேருமே எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல, 2 பேருமே மாணவர்களை அடிக்கிறாங்க, மாணவர்களை ஒதுக்குறாங்க. அப்போ மாணவர்கள் நார்மலாக அவங்களுக்கு சந்தேகம் தானே, ஒருவேளை மத்திய அரசை எதிர்க்க தாவேக அரசு பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவங்க போஸ்டர்ஸில் அந்த மாதிரி விஷயங்களை புட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? உடனே டிஎன் போலீஸ் பாருங்கள் என்ன மாதிரி நடக்குது. நம்ம முதல்ல இழிவு செஞ்சுட்டாங்க, நைட்லேருந்து வேலை செய்கிறாங்க, தூங்குறானுங்களா இல்லையான்னு கூட தெரில. நைட்டு நான் ஒரு 3 மணிக்கு சில வேலைகள் விஷயமா எழுந்திருக்கேன். அப்போ சும்மா ட்விட்டர் பக்கம் போனால் அப்போ கூட 2 minutes பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க டிவிக்கு ஐட்டிங்ஸ். பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. தொடர்ச்சியாக டபுள் ஷிஃப்ட் ட்ரிபிள் ஷிஃப்ட்டில் அவங்க வேலை செஞ்சுட்டே வராங்க. ஸோ முழுக்க தாவேகாவோட அந்த ஐடி விங் இந்த மாணவர்கள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற வேலையை திருப்பி பண்ணிட்டு தான் வராங்க. இதை தொடர்ச்சியாக பண்ணாங்கன்னா அது தாவேகாவுக்கே ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமையும். ஏன்னா அடுத்து உங்களுக்கு இடைத்தேர்தல் வருது, அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வருது, அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை தாவேகாவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாக் புள்ளி உங்கள் ஆட்சியில் நடந்தது சொல்லி தெரிஞ்சுன்னா அது இப்போ மட்டும் இல்லை, 2029 2031 எல்லா தேர்தலையும் உங்களுக்கு பேக் ஃபயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ ரொம்பவே நேர்த்தியாக தான் இதை கையாளணும். தயவுசெய்து மாணவர்களுக்காக விஜய் அவர்கள் வாய் திறக்க வேணும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்குது. விஜய் அவர்கள் வாய் திறந்து விட்டால் மாணவர்கள் ஏன் விஜய் அவர்கள் டார்கெட் பண்ண போகிறாங்க? ஸ்ட்ரெயிட்டாக அவங்க யாரோ மத்திய அரசை நோக்கி தானே இருக்கும். உங்களோட கொள்கை எதிரி தானே. தமிழகத்தை முழு ஃபோர்ஸோட மத்திய அரசை எதிர்க்கலாம்ல. மாணவர்கள் போராட்டம்ன்றது அவ்வளோ எளிதான ஒன்றும் இல்லைல்ல. அதை வச்சு நீங்கள் மத்திய அரசை என்ன வேணால் டேக்கிள் பண்ணலாமே. இதையே தாவேக அரசு கையில் எடுக்க பயப்படுது, என்ன காரணம் அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வியாக இருக்குது. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.